ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் வந்து ஒரு 8:30 மணிக்கெல்லாம் கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சுன்னு சொல்லிட்டு. இதே லீவ் நாள் அப்படின்னா நாள் பூராவும் வேலை நடந்துக்கிட்டே இருக்குங்க. கிச்சனில் வந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். நினைக்கிறப்ப வந்து சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி போயிடும். இதே ஸ்கூல் நாள் அப்படின்னா நமக்கு வந்து ஃபட்டாஃபட்னு வேலை முடிஞ்சுது அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கே நான் மைண்ட் செட் பண்ணிக்கிறது. லீவ் நாள் அப்படின்னா கூட நமக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரெசிபி ட்ரை பண்ணேன் நான். கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு இதெல்லாம் போட்டு தோசை ஊற்றலாம் அப்படின்னு நினச்சா அது வந்து ரொம்பவே சொதப்பல்ல முடிஞ்சிருச்சு. லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு காலையில் வந்து அந்த கிறிஸ்பி மாதிரி பண்ணியிருந்தேன். சேனக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு அதை கட் பண்ணி போட்டு அதில் கிறிஸ்பி மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியில் தோசை ஊற்றவே முடியலங்க. லாஸ்ட்டாக வந்து அந்த ஊத்தப்ப சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி எடுத்து ஏதோ ஒன்று காலி பண்ணியாச்சு. கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஏதாச்சும் செய்யலான்னு நினச்சா அன்றைக்கி தான் இப்படி பார்த்து நல்லாவே சொதப்பிரும். இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சொதப்பல் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக அந்த ஊத்தப்பத்தை ஊற்றிட்டு சட்னி ஆட்டியாச்சு. அதை சாப்பிட்டுட்டு அப்பு கிளம்பிட்டான். அதோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.